நம்ம இப்போது நிறைய மக்கள் உணர்றீங்களா என்னன்னு எனக்கு புரியல. நான் அன்றாடம் உணர்ந்துட்டுருக்கிறேன். விலைவாசி ரொம்ப அதிகமாக ஏறுதுன்றதை புரியுறீங்களா புரியலையான்றது எனக்கு புரியலைங்க. போன மாதம் கணக்கில் அரிசி வாங்க போகும்போது 63 ரூபாய் இருந்த அரிசி இன்றைக்கி 71 ரூபாய்க்கு போடுறாங்க. இந்த மாதம் ஒரு மாதத்தில் 8 ரூபாய் ஏறி இருக்குது. 1 கிலோ அரிசிக்கு 8 ரூபாய் ஏறி இருக்குது. எந்த பொருள் எடுத்தாலும் தயிரெல்லாம் 40 ரூபாய்க்கு இருந்துச்சு. 1/2 லிட்டர் தயிர் இப்போ 44 ரூபா. அதெல்லாம் 50 காசு 1 ரூபான்னு கூடக்கூடிய ஒரு பொருள். அதில் 4 ரூபாய் ஏறி இருக்குது. 44 ரூபா. இப்படி ஒவ்வொரு பொருளும் வாங்கும்போது மனசு ரொம்ப வலிக்குது. இது யாருமே கவனிக்க மாட்டேங்கிறீங்க. இப்போ உள்ள அரசாங்கம் கண்டிப்பாக சொல்கிறேன், சத்தியமாக சொல்கிறேன், எல்லாத்துலேயும் விலைவாசி அதிகமாக ஏற்றுது. இது நமக்கு தெரியாமல் நம்ம பாட்டுக்கு எதையோ ஒன்றை பார்த்துக்கிட்டு எதையோ ஒன்று பேசிக்கிட்டு உட்காந்துருக்குறாங்க. இதை போட்டுட்டாங்க, அதை செஞ்சுட்டாங்க, நிதி ஒதுக்கிட்டாங்க. இந்த அரசியலே பார்க்காதவங்க, அரசியலே தெரியாதவங்க இப்போ அரசியலை பார்த்துக்கிட்டு எல்லாமே இந்த அரசியல் தான் பண்ணிகிட்ருக்குது, இந்த அரசாங்கம் தான் பண்ணிகிட்ருக்குது, மித்தவங்களாம் சும்மா இது பண்ணிட்டு போயிருக்காங்கன்னு அதுகளோட மைண்ட் செட்டில் இருக்குது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த இப்போ உள்ள அரசாங்கம் எதுவுமே நம்ம மக்களுக்கான விஷயம் எதுவுமே நடக்கலை. விலைவாசி அதிகமாக ஏற்றுறாங்க. சின்ன சின்ன வீட்டில் வாங்குகிற நமக்கு வேண்டிய பொருள் வாங்குகிற இடத்துலையும் ரொம்ப விலைவாசி ஏறி போயிருக்குது. முதல்ல ஒன்றை புரிஞ்சுக்கோங்க மக்களே, நமக்கு அரசாங்கம் என்பது பொதுமக்களுக்கு, ஏழை மக்களுக்கு உதவும் விதமாகத்தான் இருக்கணும். சரிங்களா? ரேஷன் கடையில் இந்த காய்கறி விலைவாசி இதுகளெல்லாம் சரியாக முறையாக கொண்டு ஏழை மக்களுக்கு எப்படி அரிசி பருப்பு கொடுக்கணும், எப்படி வீட்டுக்கு வேண்டிய பொருள் கொடுக்கணும், காய்கறிகளை எப்படி சரியான விலைக்கு கொண்டாந்து கொடுக்கணும் அப்படிங்கிறத முதல்ல அரசாங்கம் என்றைக்கு நிர்ணயம் பண்ணுதோ அன்னைக்கு தான் அதுதான் சரியான அரசியலாக இருக்கும். சின்ன மாற்றம் தான் இதெல்லாம், ஒரு சின்ன மாற்றம் தான், ஒரு பெரிய கஷ்டமே கிடையாது. ஆனால் இதை யாரும் பார்க்குறதில்ல. அது இப்போ வந்திருக்க தாவிக கட்சி கண்டிப்பாக சொல்கிறேன், ஏழைகளுக்கான கட்சியே அல்ல. சும்மா எல்லோரும் பச்சை குத்துறீங்க, இது சூப்பராக பண்ணுது, இது சூப்பராக பண்ணுது, சூப்பராக பண்ணுது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. பொம்பளையாக இருந்தாலும் சரி, ஆம்பளையாக இருந்தாலும் நான் சொல்கிறேன், விலைவாசிகளை போய் நல்லா உற்று நோக்கி பாருங்கள். எந்த பொருள் எடுத்தாலும் விலை போடுது. சும்மா டெய்லி பார்த்துட்டு மனசாக வலிக்குது. 100 ரூபா கொண்டு போனோம்னா 100 ரூபாயில் ஒரு 4 பொருள் கூட வாங்க முடியல. ரொம்ப இப்போது 15 ரூபா எங்கள் குடும்பத்தில் வருமானம் வருதுன்னா இப்போ எங்கள் பட்ஜெட்டுக்கு எக்ஸ்ட்ரா ஏகப்பட்ட காசு தேவைப்படுது. எல்லா விலைவாசியும் ஏறி போயிருக்குது. இதை மக்களை நீங்கள் தயவு செய்து உணர்ந்து பாருங்கள். ஏழைகளுக்கு ரேஷன் கடையில் சகல பொருளும் கிடைக்கணும், காய்கறிகள் சரியான விலைக்கு வீட்டுக்கு வரணும், வாங்குகிற இடத்துக்கு வரணும். இதை நீங்கள் சரியாக முறையாக கண்டுபிடிச்சா மட்டும், சரி பண்ணால் மட்டும்தான் வாழ்க்கை சரியாக இருக்கும், அரசாங்கமும் சரியாக இருக்கும். இது சின்ன மாற்றம் தான், ஒரு பெரிய விஷயம் இல்லை. தயவுசெய்து இதை உற்று நோக்கி இதை மாற்றுங்க. ஏழை மக்கள் மிகவும் கஷ்டப்படுறாங்க. நாங்களாவது 10,000 5,000 சம்பாதிக்கிறோம். இந்த சம்பாத்தியமும் சம்பாதிக்க முடியாத ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறாங்க. கிராம பக்கம்லாம் சொல்ல வேண்டியதே இல்லை. ரேஷன் கடையை சரியான முறையில் எல்லா பொருளும் கிடைக்க உதவி செய்யுங்க. நன்றி.